ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறுதானியம் கம்பு தோசை தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து தேங்காய் சட்னி, கார சட்னிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க. கம்பே பிடிக்காதவங்களுக்கு கூட இதை போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இன்றைக்கி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கம்பு தோசை செய்கிறதுக்கு நான் 2 டம்ளர் கம்பு எடுத்திருக்கேங்க. நீங்கள் வந்து எந்த டம்ளரில் கம்பு அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே டம்ளரில் தான் உளுந்தும் அளந்து எடுத்துக்கணுங்க. 2 டம்ளர் கம்புக்கு அரை டம்ளர் உளுந்து எடுத்துக்கணுங்க. இப்போ நான் வந்து 2 டம்ளர் கம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரை டம்ளர் உளுந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேங்க. இப்போ இதை 3ஐயும் தனித்தனியாக ஊற போட்டு வச்சுக்க போகிறேன். இப்போ தண்ணி ஊற்றி வச்சுட்டாங்க. இது வந்து ஒரு 6 மணி நேரம் வந்து ஊறணுங்க. இப்படியே இருக்கட்டும். நான் உங்களுக்கு 6 மணி நேரம் கழித்து காமிக்கிறேன். இப்போது 6 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிக்கலாங்க. இப்போ வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நான் ஊற வச்சுருந்த வெந்தயத்தையும் இது கூட சேர்த்துக்கிறேங்க. இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சுங்க. இந்த அளவு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இட்லி மாவுக்கு எப்படி அரைப்பீங்களோ அதே அளவு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே போல் கம்பையும் சேர்த்துருக்கேங்க மிக்ஸி ஜாரில். அதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அரைச்சாச்சுங்க. இந்த அளவு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதையும் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த உளுந்துலேயே சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சுங்க. இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. இதை போல் கலந்து வச்சுருங்க. இது ஒரு 7-8 மணி நேரமாவது புளிக்கணுங்க. அது வரைக்கும் இருக்கட்டும். அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த அளவு நல்லா பொங்கணுங்க. இப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு தடவை. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. இப்போ தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குங்க. நம்ம தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மாவு ஊற்றிட்டு நல்லா நைஸாக பரப்பி விடுங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க ஓரங்கள்லாம். இப்போ தான் நல்லா பொன்னிறமாக செவந்து வரும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ அடுத்த பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக செவந்து வந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அவ்வளோதாங்க, தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியாக மொறுன்னு கம்பு தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கம்பு தோசையோட தேங்காய் சட்னி, கார சட்னிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க. இதை போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கம்பு தோசை மாதிரியே இருக்காதுங்க. சாதாரண தோசை மாதிரியே எல்லோரும் விரும்பி சாப்பிட்ருவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.